ஹாய்ங்க, நம்ம இப்போ பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் எங்கள் அம்மா, பாப்பா, ராகுல் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வர்றதுக்குள்ளே அவங்க எல்லாம் பால்லாம் காய்ச்சி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐயர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த கும்பம், அந்த பூ எல்லாமே போட்டு விளக்குல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் விளக்கேற்றிட்டு நம்மளும் அப்படியே நின்றுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஓமக்கட்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்காவோட குழந்தை தான் உட்காந்துருந்தான். உட்கார வச்சு ஓமக்கட்டை அந்த இதில் உட்காந்து வளர்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன், எங்கள் அம்மா, பாப்பா, எங்கள் அக்கா மாமியார் எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நான் தாங்க வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என் ஃபேஸ் தெரியாது. பாருங்கள், இந்த அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த அனல் அதில் உட்கார முடியல. சின்ன பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கும் அவங்க 2 பேரும் கையை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இருந்தால் பாருங்கள், அது ரொம்ப வருது இல்லைங்க. அது பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்களா, அதனால ரொம்ப அனலாக வந்தோடனே 2 பேர் மாற்றி மாற்றி மறைச்சிக்கிட்டே இருக்காங்க மூஞ்ச. பாருங்கள், இப்போ ஐயர் அப்படியே பூஜைலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை அவன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படியே. இந்த பாருங்கள், பாப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பையன், அப்புறம் இப்போ எங்கள் அக்கா மாமியார் பாருங்கள், அந்த அதில் உட்காந்துருப்பாங்க. இது எங்கள் அக்கா மாமியார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மாடு வர சொல்லியிருந்தாங்க. பசு மாடு, கன்றுக்குட்டி 2 வருது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு புது வேஷ்டி, சந்தனம், குங்குமம் எல்லாம், மாலை எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பூஜை மாதிரி வைப்பாங்க. அது இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ வரும் பாருங்கள். இதுலேயே அப்புறம் ஐயர் பசுமாடு வந்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுமாடு வீட்டுக்குள்ளே தான் வர சொன்னாங்க. அதுக்கு டைல்ஸ் கால் வழுக்கும் அப்படின்ட்டு அது வரமாட்டேக்குன்னு சொல்லிட்டு வெளியே தான் நிற்க வச்சுருக்காங்க. கன்றுக்குட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், குட்டியோண்டு பாருங்கள். அப்புறம் வெளியே தான் நிற்க வச்சு இந்த வேஷ்டி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாம் மாலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கன்றுக்குட்டி. அதுக்கப்புறம் அதுக்கு வாழைப்பழம் எல்லாம் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையனும் வாழைப்பழம்லாம் கொடுப்பேன். இந்த பூஜை பாருங்கள், சூடம் காமிக்காங்க மாட்டுக்கு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் தான் எங்கள் அக்கா பையனை பாருங்கள், வாழைப்பழம் கொடுத்துட்ருக்காங்க. அவன் பயந்து நின்றுட்டுருந்தான். நாங்கள் தான் ஒன்றும் செய்யாது போய் கொடுக்கணுன்னதுக்கப்புறம் அது கொடுத்தாங்க. இந்த சாப்பிட்டுட்டு பாருங்க, அவன் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கன்றுக்குட்டி பாருங்கள், குட்டியோண்ட அழகாக இருக்குது. அதுக்கும் இதே மாதிரியே தான் எல்லாம் பூவெல்லாம் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இது பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. பசுமாடையும் அந்த மாட்டையும் கூப்பிட்டுட்டு அவ்வளோதான், அது 2 வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஐயர் கூப்பிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வாங்கி குடிக்காங்க. தீர்த்தம் எல்லோரும் வாங்கி குடிக்காங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயர் எல்லாத்துக்குமே திருநீர் பூசி விட்டுட்ருக்காரு. நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் தெரில. பாருங்கள், அவ்வளோதாங்க. அப்புறம் ஐயர் கிளம்பிட்டார். அதில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். பாய்ங்க.